அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு என்னங்கிறது பார்க்கலாம் நம்ம. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸில் ஒரு ஜூஸ் அடிச்சுக்கலாம். நான் வந்து பாதாம், பிஸ்தா, டேட்ஸு, அதுக்கப்புறம் கிவி, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம், கருப்பு உலர் திராட்சை, முந்திரி இருக்கலாம், அது இதெல்லாம் நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்போ காலையில் எந்திரிச்சதும் மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு, இது ஊற வச்ச தண்ணீர், அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அந்த தண்ணீர் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி இப்படி எடுத்துக்கிடுங்க. எடுத்துகிட்டு காலையில் எந்திரிச்சதும் குழந்தைங்களுக்கு பால், டீ இது குடிக்கிறத விட இப்படி மாதிரி உள்ள ஒரு ஹெல்த் ட்ரிங்க் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. அது இப்போ வெயில் பயங்கரமாக அடிக்கி, அதனால தான். அப்போ அதை கொடுத்துட்டு அதுக்கு லஞ்சுக்கு வந்ததில் நான் செய்கிறது என்னங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக 4 வெள்ளைப்பூடு, ஒரு துண்டு இஞ்சியும் எடுத்து நான் இஞ்சி அடிக்கிற கல்லை வச்சு நல்லா இடித்து சதைச்சி எடுத்துக்கிட்டு இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிடணும். மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, அதையும் சதைச்சிட்டு அதில் ஒன்றா அந்த கிண்ணத்தில் மிக்ஸ் பண்ணிடணும். இதெல்லாம் எதுக்கு நான் இப்படி செஞ்சு மிக்ஸ் பண்ணுறோம்னா, இன்றைக்கி வந்து தயிர் சோறு வைக்கிறதுக்கு தான். அப்போ இப்படி மாதிரி சதைச்சி செய்யும்போது நல்ல வாசமாகவும் இருக்கும். இது வந்து நம்ம வந்து தாளிச்சிலாம் ஊற்ற வேண்டாம். தாளித்து ஊற்றாமல் சோறில் வெறுமனை கலந்து இதை சாப்பிட்றதுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு வச்சாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ இதெல்லாம் வச்சுட்டு இது கூட வந்து கொஞ்சம் காயப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் தயிர், நல்ல வீட்டில் ஊற்றி வச்ச தயிர் தான். அந்த தயிரை தான் நான் ஊற்றிக்கிடுவேன். ஊற்றிக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் உப்பும் கொஞ்சமாக போட்டுக்கிடுங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் சோறு நான் தனியாக தான் நான் வடித்து வச்சுருக்கேன். இனி சோறோட இந்த தயிர், நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற தயிரை மிக்ஸ் பண்ணி லஞ்ச் பாக்ஸுக்கு வச்சிட வேண்டியதான், பேக் பண்ணிட வேண்டியதான். இது நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது தாளிச்செலாம் ஊற்ற வேண்டாம். அப்போ இதுக்கு சைடிஷ் என்னன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை எதனாலும் வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி மாசி தான் நுணுக்குதேன். அப்போது ஒரு 3 பீஸுக்கு மாசி எடுத்து போட்டிருக்கேன். ஒரு 4-5 ஸ்பூன் தேங்காய், துருவின தேங்காய் எடுத்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, வெள்ளைப்பூடு, உப்பு, பச்சை மிளகாய் 2, அதுக்கப்புறம் புளி கொஞ்சமாக சேர்த்துக்கிடுங்க. சேர்த்துட்டு ஒரு பல்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாதி வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். பொடி உள்ளி இருந்தாலும் அதுவும் போடலாம், அதான் நல்லாயிருக்கும். என்கிட்ட இல்லைங்கிறதுனால நான் பல்லாரி கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்போ அதையும் போட்டுட்டு திருப்பி ஒரு பல்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு வந்து தண்ணியெல்லாம் சேர்த்து அரைக்காதீங்க, சும்மா பல்ஸ் பண்ணியே எடுத்தால் போதும், இப்படி குறன்ட்டு. அப்போ இதை வச்சுட்டேன். காலையில் உள்ள பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னா மில்லட் இடியப்பம், ஒரு ஏர்த்தம்பழம் அவிச்சது, நான் அடித்த ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் எல்லாம் சேர்த்து அடித்த ஒரு ஜூஸு, நாட்டு சர்க்கரை, நெய். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டோட பிரேக்ஃபாஸ்ட்டு. லஞ்சுக்கு இன்றைக்கி நான் தயிர் சோதம் மாசியையும் நுணுக்கி வச்சது தான். நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அலைக்கும் சலாம்.